என்ற சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கின்றேன், இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரதேசங்களில், இந்த நாட்டிலே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட மக்களில் கிட்டத்தட்ட 28,000 வாக்காளர்களை கொண்டு இருக்கின்ற நமது கினியா பிரதேச சபை வாழுகின்ற எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற கொடுமைகள் போன்றோ இந்த நாட்டிலே இழைக்கப்பட்டிருக்குமா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் எங்களுக்கு என்று உள்ளூராட்சி மன்றம் என்று தனிய பிரதேச சபை இருக்கின்றது. ஆனால் எமது மக்கள் நாங்கள் எங்களுடைய சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எமது பிரதேச சபை எல்லைக்குள் உட்பட்ட எத்தனை அரசு நிறுவனங்கள், எத்தனை அரசு திணைக்களங்கள் எங்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு காலத்திற்கும் என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் எனது சில விடயங்களை, உதாரணத்திற்கு எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கந்தளாயில் உள்ள மக்கள், கந்தளாய் பிரதேச சபைக்கு உட்பட்டு வாழுகின்ற மக்கள் தங்களுடைய அரசு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அருகிலே இருக்கின்ற தம்பலாகாம பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளிலே இருக்கின்ற பிரதேச செயலகமாக இருக்கலாம், வங்கிகளாக இருக்கலாம், ஏனைய அரசு திணைக்களங்களாக இருக்கலாம், இவ்வாறு அங்கே இருக்கின்ற மக்கள், கந்தளா பிரதேச சபைக்குள் வாழுகின்ற மக்கள் தம்பலாம பிரதேச சபை எல்லைக்குள் இருக்கின்ற அரசு நிறுவனங்களிலும் திணைக்களங்களிலும் தங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வருகிறார்களா? இவ்வாறு இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு சபைகளையும் உள்ளூராட்சி மன்றங்களிலும் இருக்கின்ற மக்கள் அவ்வாறான சேவைகளை பெற்றுக்கொள்ள வருகிறார்களா என்றால் அது இல்லை என்றுதான் எங்களுக்கான விடையை காணக்கூடியதா இருக்கின்றது. ஆனால் அநியாயமாக நாங்கள் எவ்வாறான, பாருங்கள், எமது கினியா பிரதேச சபை இவ்வாறான ஒரு துப்பாக்கிய நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரதேச சபை எல்லைக்குள் இருக்கின்ற மக்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்கள் உரிமை சார்ந்த விடயங்களில், சலுகை சார்ந்த விடயங்களில் எவ்வளவு பின்னோக்கி இருக்கின்றோம் என்ற அந்த சிந்தனையோடு சில விடயங்களை நான் இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகின்றேன்.